கொஞ்சமாக மாறினே வந்திருக்கு. ஆனால் ஒரு கடந்த ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அச்சு தொழில்ங்கிற ஏற்பட்டதுக்கு அப்புறம் தமிழ் எழுத்துங்கிறது மாறலை. அதற்கப்புறம் அதுக்கு ஒரு நிலைபேறு ஏற்பட்டு போச்சு. ஆனால் இப்போ சில பேர் வந்து அந்த தமிழ் எழுத்தை சிதைக்கிறதுக்கும் தமிழ் எழுத்தை அதில் புது எழுத்துக்களை உருவாக்குறதுக்கும் இதன் மூலமாக இன்னும் பல சிக்கல்களை ஏற்படுத்துகிறாங்க. என்னன்னு சொன்னால், நம்ம முதல்ல அந்த காலத்தில் கல்லில் எழுதணும், ஓலையில் எழுதணும், தோலில் எழுதணும், எதுலேயோ எழுதணும், பின்னாடி தாளில் எழுதணும். அது வர்ற வரைக்கும் யாருக்கிட்டையும் போய் ஒப்புதல் வாங்க வேண்டியதில்லை. இதுதான் எங்கள் எழுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒப்புதல் வாங்க வேண்டியதில்லை. நம்ம மக்களையே பயன்படுத்த இது நம்ம எழுத்துன்னு நமக்கு ஆகிப்போச்சு. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஏன்னு சொன்னால், இந்த கணிங்கிறது வந்த பிறகு கணிங்கிறது இந்த கணிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, நான் காணான்னு சொல்றது உங்களுக்கு காணான்னு விளங்கணும். ஏன்னா நான் காணான்னு சொல்றது என்னுடைய கணியில ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு, அதே எண்ணு உங்களுடைய கணியில இருந்தா தான் அது உங்களுக்கு காணான்னு விளங்கும். என்னுடைய குறி முறை வந்து உங்களுடைய குறிமுறைக்கு மாறி இருந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விளங்காது. அப்படிங்கிற போது எல்லாருக்கும் பொதுவா ஒரு செந்தரப்படுத்தல்ங்கிறது ஒரு தேவையாகி போச்சு. அப்ப இந்த செந்தரப்படுத்துறதுக்காகத்தான் இந்த ஒருங்குறி சேர்த்தியம்ங்கிறதே வந்துச்சு. அப்ப இந்த 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 முறையில வந்து புதிய சிக்கல்கள் எப்படி ஏற்படுதுன்னா, நம்மளுடைய எழுத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஒப்புதல் கொடுக்கிறார். தமிழ் எழுத்துக்கு யாரோ ஒருத்தர், வேற யாரோ ஒருத்தர். அவர் எப்படி தொடர்பானார்னா, அவர் பொதுவாக செந்தரத்தை நிர்வகிக்கிறவங்கிற காரணத்தால அவருடைய ஒப்புதல் தேவைப்பட வேண்டியிருக்கு. அப்ப நமக்கு இப்ப வந்திருக்கிற ஆபத்து என்னன்னா, நம்மளே யாரோ ஒருத்தர் போய் புது மாறுபாடுகளை எல்லாம் கொண்டு போய் இந்த எழுத்தை மாத்துங்க, அந்த எழுத்தை சேருங்க அப்படின்னு அவருக்கு அது என்னன்னு தெரியல. அந்த ஒரு ஒருங்குறி சேர்த்தியதுக்காரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரு அதற்கு முன்னாடி ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. இவர் பண்ணிருக்குன்னு சொல்றாரு. அப்ப அதுல கொண்டு போய் கொடுக்கிற செய்திகள் முரண்பாடான செய்திகளா இருந்ததுன்னா அதை சரி பார்க்கிறதுக்கு ஒருங்குறி சேர்த்தியத்தால முடியாது. அதற்கு நடுவில் அவங்க இதை வந்து ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு தேவையில்லாததெல்லாம் நம்மளுடைய மொழியில திணிக்கப்படுறதா ஆகி போயிடும். சரிங்க, அப்ப இந்த திணிக்கிறதுனால நமக்கு என்னங்க சிக்கல்னு சொன்னா, நமக்கு அப்படி ஒரு பெரிய சிக்கல் வரலாற்றில் நடந்திருக்கு. நம்ம சேர சோழ பாண்டியர்னு 3 பெரிய இருந்தோம், 3 மூவேந்தர்களா இருந்தோம். நம்மள 3ல ஒருத்தர் வந்து தமிழ் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆயிப்போச்சு, அவங்கள நடுவில் கொஞ்சம் கொஞ்சமா வடமொழி பழக்கம் கூடி போய் வடமொழி ஒலிகள் கூடி போய் பின்னாடி அந்த ஒலிகளுக்காக ஒரு புது எழுத்தை உருவாக்கி, அது இந்த கிரந்தத்தின் மூலமாகவே உருவாக்கி 16ஆம் நூற்றாண்டுல அப்படி ஒரு புது எழுத்து ஏற்பட்டு போச்சு. அந்த எழுத்து ஏற்பட்ட பிறகு ஒரு புதிய தேசிய இனமே உருவாகி போச்சு. நம்மள 3ல ஒருத்தர் புதிய தேசிய இனமா ஆகி போனாங்க. சேரம் பிரிந்து கேரளம். ஆமா, சேரளம் பிரிஞ்சு கேரளமாச்சு. அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு வந்துருமோ அப்படின்னு ஒரு பயப்பட வேண்டியிருக்கு. அந்த ஒரு அச்சம்னு சொல்லலாம். இந்த அச்சத்துக்கு என்ன ஒரு உறுதி, என்னங்க நடக்கும் நினைக்கிறீங்க, நீங்க ரொம்பவும் பெருசா நினைக்கிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா நான் ஏன் அப்படி நினைக்கலைன்னு சொன்னா, இன்னைக்கு தமிழகத்துல தமிங்கிலம்ங்கிற ஒரு 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 நிலைமை உருவாக்கினே இருக்கு. நம்ம அளவுக்கு மீறி ஆங்கிலத்தை கலக்கிறோம். இந்த ஆங்கிலத்தை அப்படியே எழுதணுங்கிறதுக்கு, தமிழ்ல எழுதுறதுக்கு ஆங்கில எழுத்தை பயன்படுத்தோம்னா இவங்களுக்கு இந்த இந்த ஒலிகளை எழுத்து உருவமாக மாற்றுவதற்கு ஒரு எல்லாரும் உட்கார்ந்து ஏதோ இது பண்றது மாதிரி ஒரு சில பேர் வந்து இதற்கு எழுத்துக்கள் வேணும், இதை இப்படி மாத்தணும் அப்படி மாத்தணுங்கிறது ஒரு கூட்டம் எதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த தமிங்கிலத்தின் காரணமாக என்ன, நாம் தமிழரிலிருந்து தமிங்கிலர் உருவாகிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக அதற்கு இந்த எழுத்து பயன்படுமோ. ஏன்னா அது கிரந்தம் நம்மூர்லேருந்து ஒரு காலத்தில் ஏற்பட்ட இது. இதனுடைய அடிப்படையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு இந்த அச்சத்துக்கு ஏன் அச்சப்படுறீங்க அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் 2 வட்டமா புரிஞ்சுக்கணும். கிரந்தம்ங்கிறது ஒரு வட்டம், தமிழ்ங்கிறது ஒரு வட்டம்.
இந்த ரெண்டு வட்டமும் ஒண்ணுக்கு ஒண்ணு குறுக்க வெட்டுனுச்சுன்னு வைங்களேன். ஆமா வெட்டுனுச்சுன்னு வச்சுக்கிங்கன்னா நடுவுல ஒரு பொதுவான ஒரு இடம் இருக்கு. ஆமா அது தமிழுக்கும் கிரந்தத்துக்கும் பொதுவான குறிகள். பகுதி. இன்னொன்னு கிரந்தத்துக்காக தனியாவே இருக்கிறது, தமிழுக்காக தனியாவே இருக்கிற ஒரு ரெண்டு பிறை. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா இருக்கிற, நான் சொல்றது எழுத்துக்களை சொல்லல, கணியில வந்து எழுத்துக்களை பார்க்கறது இல்ல, குறியீடுகளை தான் பார்க்கிறோம். குறியீடுகள். குறியீடுகள்ங்கிறது எழுத்துக்கும் கீழே உள்ள ஒரு தளம். ஆமா அந்த பைனரிஸ். ஆமா, இந்த குறியீடுகள்னு சொன்னா தமிழ்ல வந்து இப்ப கொம்புங்கிறது ஒரு குறியீடு, நல்ல கால்ங்கிறது ஒரு குறியீடு, ரெட்டை கொம்புங்கிறது ஒரு குறியீடு, கொக்கிங்கிறது ஒரு குறியீடு. அதெல்லாம் எழுத்து இல்ல. எழுத்துல அப்ப குறியீடுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்ல 48 குறியீடை வச்சு நம்ம எல்லாத்தையும் எழுதுறோம். சரி. கிரந்தத்துல 68 குறியீடை வச்சு எழுதுறாங்க. இந்த 68 48 ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டுற போது 41 குறியீடு ரெண்டுக்கும் பொதுவான குறியீடா இருக்கு. தமிழுக்குன்னு சிறப்பா இருக்கிற குறியீடுகள் 7 குறியீடுகள், கிரந்தத்துக்குன்னு சிறப்பா இருக்கிற குறியீடுகள் 27 குறியீடுகள். சில பேர் சொல்றாங்க, அப்படி நினைச்சுக்கின்னு உரையாடுறவங்க இருக்காங்க, என்னங்க நம்ம கடன் தானே கொடுக்கிறோம், கடன் கொடுத்தா என்ன, கடன் தான் வாங்கப்படாது, கடன் கொடுத்தா என்ன அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அப்படி இல்லை. இந்த ரெண்டு வட்டத்திலேருந்து நீங்க கிரந்தத்திலேருந்து தொடங்கி தமிழை சேர்த்தா என்ன, தமிழேந்து தொடங்கி கிரந்தத்தை சேர்த்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். கடைசியில ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா கிரந்தம் தமிழ்ங்கிற ஒரு கலவை ஏற்பட்டு போயிருது.